ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம ஒய்கே கேமிங் பிரதர்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டியூட்டி ஃபார் பிளேயிங் கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சேனலில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நல்லா பார்க்கணுன்னா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா ரிச்சாவை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண போகிறோம். ரிச்சாவுக்கு பார்த்தீங்கன்னா கோ டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போக போகிறோம். இதில் மல்டிப்ளேயர்லாம் நிறைய இருக்குது, அல்ட்ரா இதெல்லாம் இருக்குங்க. இவன் நடுவில் இது ஃபுல்லாகவே ஜாலி கேம் தான், அதனால சீரியஸ் எதுவுமே கிடையாது. வாங்க உள்ளே போயிடலாம் வாங்க. சவுண்டுலாம் சூப்பராக வருதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம இதில். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ்லாம் கூட நீங்கள் கமெண்டில் சொல்ல, நாங்கள் கன்ஃபார்ம் அதை அந்த கேம் வந்து விளையாடி போடுறோம் நாங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போக சொன்னாங்க. சரி வாங்க கிளம்பலாம் இப்போவே. இப்போ வந்து அந்த கேம்ஸே இது கேம்ஸ் எப்படி வருது, என்னடா இது கை காமிக்குது பார்த்தா, இது பார்க்கிங் ஸ்டேஷன் நம்மளுக்கு தேவையில்ல. கிராணி வீடு மாதிரியே இருக்கு, கை காமிக்குது. என்னடா இதுனா கருங்க பெட்ரூமு, இவனுக்கு பெட்ரூம்லாம் இருக்கா? கெத்தா இருக்குங்க பெட்ரூம் பாரா எப்படி இருக்குன்ட்டு. சரி இருங்க, என்னடா கதுவுது? பின்வாசலுங்க, இவன் கெத்தா வச்சிருக்கானே வீடை. சரி இருங்க பார்க்கலாம். வர சரி இருங்க, பெட்டை தொட்டோட டாப்ல ஸ்லீப். ஐயோ இது வேற ஆஃப்டர் 6. ஐயோ அதெல்லாம் போடணுமே, அதெல்லாம் எடிட் பண்ணணும்னு பார்த்தா அதிலே போட்டுச்சு 6 hours ஆஃப்டர் லேட்டர் அப்படின்னு போட்டுச்சுங்க. அப்போ நம்ம எடிட் பண்ண வேலை குறைஞ்சாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு கார் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். இருங்க அதேதான். என்னண்ணா ஸ்விட்ச் ஸ்விட்ச்லாம் கொடுப்பீங்க? இல்லை எனக்கு புரியலை, எப்படி நான் ஸ்விட்ச்லாம் கொடுக்குறாங்க? கேள்வி கேட்டு பேசலாம். என்ன கேட்டா நான் உருவாக்கினேன். அதே மாதிரி ஜாக்கு இப்போ வந்து ஃப்ராங்க்லின் எப்படி ஸ்லோ மோஷன் பவர் இருக்கோ, ஜிடிஏ பார்த்து அப்படியே காப்பி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவனுக்கும் ஸ்லோ மோஷன் பவர்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலே போட்டுருந்துச்சு. ரிச்சிக்கு வந்து ஏதோ மியூசிக்கு, அப்புறம் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ற பவர், சீட் கோட் யூஸ் பண்ற பாருங்க. நோஸ் ஃபார் எவர் போட்டா அது ஏதோ கூகுள்ல பார்த்தவங்க, யூடியூப்ல பார்த்தவங்க தான். அதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வரல, அந்த பூஸ்டர், அது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா வருமா அப்படி போட்டா. அது வந்து யூடியூப்ல பார்த்தோம், அதனால தான் போட்டு பார்த்தோம். நாங்களே வரதான் தான் பார்த்தோம், ஆனால் வரல. அதில் பூஸ்டரே இல்லைங்க, சில காரில் பூஸ்டரே இருக்க மாட்டேங்குது. ஆனாங்க ரொம்ப சைக்கிள் பாருங்க, சூப்பரா இருக்குங்க. கிட் சைக்கிள்லாம் எப்படிங்க இவன் ஓட்டுவான்? இல்லை எனக்கு புரியல. அவன் எவ்வளோ தூரம் ஹைட்டில் இருக்கான், இது இத்தனோண்டு இருக்கு, இதையும் ஓட்டிட்டு இருக்கான். இல்லை எனக்கு புரியல. ஆனால் இதே மாதிரி இன்னொரு கார் ஒன்று இருக்கு, அது அடுத்த வீடியோவில் சொல்கிறான். பாய் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து பாருங்க ஜம்ப்ல இருக்குங்க சைக்கிள். ஆடாப்பா சைனா பாருங்க தண்ணிக்குள்ள ஐஸ். ஐயோ இது நாங்க அண்டர் பெல்ட்டில அடிக்குது சைக்கிள். அண்டர் பெல்ட் அடிக்கிறது கூட விஷயம் கிடையாது, தண்ணிக்குள்ள எப்படி வண்டி போவோம்? இல்ல ஐயோ இல்லங்க இதுவா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ள நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம் போடுங்களேன். ஐயோ ஏதோ ஆயிடுச்சு. இருங்க ஏதோ பண்றான் இவன். சரிங்க, நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் தொட்டுனாங்க. இந்த வீடியோ போகும்போது எங்கள் சப்ஸ்கிரைபர் வெறும் 12 தாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் இன்னும் பெருங்குனாங்க நல்லா சூப்பராக. பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. வண்டிலாம் சைக்கிள்லாம் தானா போகுதுங்க, அது எப்படின்னே தெரியல. சரி உள்ள போனோம். ஜெயில் எங்க இருக்கு? ஜெயிலு இருங்க ஏதோ காமிக்குது. சரி இருங்க. இப்போ ஜாக் என்ன சொல்றானா, நான் உன்னை எப்போ எதிர்பார்த்தேன், நீ ஏன் இவ்வளோ லேட்டா வந்த, நான் உனக்கு வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கதையை திருப்பி சொல்ல போறேன்னு சொல்றான். ஐயோ என்ன கதை இது? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க யாரோ அவங்களோட ஃப்ரெண்டா 2 பேரும் பேங்க்ல இருந்து ராபரி பண்ணிட்டு வராங்களாம். அவனும் இவனும் தாங்க. இருங்க பணம் இப்படி கொட்டா போயிட்டு இருக்கு, அப்புறம் வேஸ்டா அவனும் திருடுவான். அப்ப நம்ம கீழே வந்தவங்களும் அழகா எடுத்துட்டு போயிடல பாருங்க. இதை பாருங்க, அவன் திருடன்ட்டே ஒருத்தர் திருடின்னு போறான் பாருங்க. அதாங்க இங்க வேற லெவலு. அல்டிமேட்டா இந்த திருட வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு போறான் பாருங்க. ஐயோ அதுதாங்க போச்சுன்னு நினைச்சாங்க 2 பேருமே. என்னங்க ஒருத்த மூட்டையை காணும் கையில. பார்த்தா ஒரு பைக் வருதுங்க. பைக் நம்மளா அந்த பைக் காரனை தள்ளி விட்டு பைக் எடுத்துன்னு போயிடுறாங்க. சூப்பரா அவன் ஓட்டும்போது ஸ்லோ போச்சு, ஓட்டும் போது எவ்வளவு சூப்பரா அது பாருங்க. போலீஸ்கார் இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்க மாட்டேங்குங்க, ரொம்ப போரா இருங்க. ஆனா ஹெலிகாப்டர் ஹை ஜம்ப்ல ஃபைலாம் பண்றாங்க.
அவன் வந்து தப்பிச்சிட்டான், இவன் வந்து நாங்க மாட்டிக்கினான். ஒருத்த மட்டும் தப்பிச்சிடுறான். அதான் ஜாக் வந்து தப்பிச்சிட்டான், இவன் வந்து மாட்டிக்கினான். கார் மேல இருக்கியா? சாரிங்க, அது ஜாக் இல்லைங்க, ரிச்சா. இப்போ ரிச்சா பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டிடுறாங்க. இதாங்க கதையா. இந்த கதையை சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தாங்க. பார்த்து ரிச்சா சுற்ற போறாங்க. அதை பாருங்க, பாருங்க 10 தூயினாங்க. அடப்பாவீங்களா, இந்த டான்ஸ் ஆடி பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க ஃப்ரெண்டு உள்ள வச்சிருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்களேன். தூங்கி வேற எழுதுறான். இதுல இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண சொல்றான். அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். சரி வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்காண்ட போவோம். சரி வெளியே வந்துட்டு அவன் பேரு கிரில்லான். கிரில்லான்னு ஒருத்தங்கிறான். எனக்கு தெரியல, கிரில்லாம் ஒரு பேருக்கு தானே. இருங்க, இங்க ஒரு போலீஸ்காரர் இருக்கும். நான் எல்லாம் வேணா. சரி வாங்க, நம்ம போலீஸ்காரத்துலேயே போவோம். நாங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இல்லை, நம்ம தான் ஏற்கனவே நாஸ்வார் அவர் போட்டாச்சு. எவ்வளோ வேணா பூஸ்ட் குத்துன்னு போயிடலாம். வாங்க பாருங்க. சூப்பரா. கம்பத்துக்குலாம் பூந்து போறான்டா. டே யாரடா டே, செம்மையா இருக்கு. இருங்க. இச்சிராதரா. ஓ ஸ்லோமோ பண்ண ஞாபகம் வந்துச்சு. அதான் அதே ஸ்லோமோ தான். ஆனால் இச்சிட்டான். ஐயே, கது வஞ்சி சரி போலாம் வாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேம் ப்ளே போடுவோம். இது பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன். நீங்கள் வந்து இதே இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நிறைய பார்க்கலாம். இன்னும் நிறைய கேம் ப்ளே விட சம்ஃபார்ம் இதை பண்ணே வருது. இது இருக்கு, ஏதோ கேட்குறாங்க. அவன் வந்து ஏதோ வந்துட்டு அவனோட கார் இவன் முயற்சி பண்ணானா, அது வந்துட்டு இவன் கார் வந்து மாட்டிக்கிச்சான். அதனால வந்துட்டு இவன் போலீஸ் ஸ்டேஷனில் இவன் கார் மாட்டிக்கிச்சான். ஹெல்ப் பண்ணும்போது காரு சுக்காக வஞ்சிக்குது. அந்த காரை போய் நம்ம எடுத்துன்னு வரணுமா? அது அப்பயே சொல்லிருக்கலாம்ல. அந்த கார் நம்ம எடுத்து அவனே எடுத்துன்னு வந்திருக்கு. நம்ம எங்க நம்ம வேற போமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போமா, நம்மளுக்கு எதுவும் கார்ல எதுவும் தெரியலங்க. இதோ பாருங்க இன்னும் ஹைட்டா ஜம்ப்லாம் பண்ணுது பாருங்க போலீஸ்காரு. உண்மையில ஐஸ்பியில் தான் இந்த போலீஸ்கார். வெளிநாட்டுலலாம் பயங்கரமா போலீஸ்கார்லாம் இருக்கே. அப்ப எப்படி பாருங்க, இந்த கார்ஸ்னு ஒரு ஷோரூம் மாதிரி இருக்கு தனியா. பாருங்க, நீங்க கார் செல் பண்ணணும்னா அந்த சர்க்கிள்ல விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். விட்டாச்சு. அதை பாருங்க, கார் செல் ஆகுது. காரை சொட்டையா கார்ல அடிக்கிறாங்க. இவன் கடுப்பு இருக்குங்க. ஐயோ, டோரை வாஸ்தா பாருங்க ஒரு சைடு. வெறும் 68 ரூபா கொடுத்தாங்க. அதான் வேணாம்னு சொல்லி நம்ம இந்த காரியத்தையும் போங்க. வேற கார் இல்லை நம்ம கிட்ட. இந்த கார் வேற கார் அங்க இருக்கு. அது எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. லாக் உடைக்கிற மாதிரி இருக்குமான்னு. அதெல்லாம் எடுக்கலாங்க ஈஸியா. அது இதெல்லாம் டியூட்டி ஃபார் காமெடிக்கு இருந்தாங்க. அதெல்லாம் ஈஸியா இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஹை ஜம்ப்ல அடிக்கிறான் பாருங்க. அடுத்த வீடு நம்ம என்ன போகலாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பார்ட் 2 வீடுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அதே கமெண்ட்ல ஒரு ஆட் போட்டு வைக்க அப்படின்னு போட்டுருங்க. சரி, இப்போ பாருங்க, ஃபோன் நம்ம எத்தத்துலேயும் காணும் பாரு. வேற எங்க இருக்கான்? அதுவும் இருக்குங்க. இந்தா இருக்கு. இருங்க உள்ள ஏதோ என்னவோ இருக்கு. சரி பார்க்கலாம். இந்த கார் இது இருக்குங்க. இது நல்லா இருக்க மாதிரி இல்லையே. நல்லா இருக்கும் இது. இதுங்க நம்ம பேட்டரி சேவர் போட்டு வந்துடுவோம். அதுக்குள்ள சார்ஜ் கம்மியாக தான் காணும் நம்ம ஃபோன். நம்மளோட நான் நல்ல ஃபோனே வச்சிடலாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதாங்க நம்மளால பெரிய ஃபோன்லாம் வாங்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நம்ம புது ஃபோன் வாங்கிடலாங்க. அந்த ஃபோன் அன்பாக்சிங் வீடியோவும் நாங்கள் போடுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரில்லோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், பார்க்குக்கு பக்கத்தில். என்னமோ ஆகுதுங்க. நான் ஸ்டண்ட் மோட் ஏதோ ஒன்று ஆன் பண்ணி விட்டேன். அதனால ஏதோ ஆகிட்டு இருக்கு. இதை பாருங்க, ஸ்கிரிப்ட் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு காசு வருதுங்க. ₹1 1 ரூபா பார்த்தியா இல்லையா? ஐயோ, எவனே வச்சுட்டாங்க. போலீஸ் கேஸு வந்துச்சு. ஒரே போலீஸ் கேஸ் வந்துச்சு. இருங்க, சரி அவன்கிட்ட போய் பேசி பார்க்கலாம். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கிரில்லு அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு இந்த ஓரத்தில் வந்துட்டு அவனே காசு நிறைய வச்சுருக்கானா உள்ள. அது எனக்கு இருக்குதான்னு தெரியல. இந்த வீடியோவில் நான் ப்ரோமோஷன் பண்ணி பார்த்தேன். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன். இது மாதிரி நிறைய மித்துலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், போலீஸ் கேஸ் போயிடுச்சா? ஏன்னா வந்து போலீஸ் கேஸில் இருக்கும்போது பேச விட மாட்டேங்கிறானுங்க. என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் வந்து எல்லாம் கட் பண்ணியாச்சு. அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணதுனால உங்களால் சொல்ல முடியல. ஆனால் போனதுக்கு காரணடா என்ன பண்ணுறது. உங்களுக்கு தெரிஞ்ச மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இருக்கு பாருங்க, நான் சொன்னேன் இல்லை எவ்வளோ காசு வச்சிருக்கான்னு சொன்னா இல்லையா? காசு வச்சிருக்காங்க. அதனால தான் போலீஸ் கேஸ் வரும்போது நம்ம விட மாட்டேன் போல இருக்கு. சரி, காசு எடுத்துன்னு அங்கே நிறுத்தணும் போல இருக்கு. நிறுத்திட்டு போய் பேசணும். யாருனாடி சேவ் கொடு. எஸ்,
நான் சேவ் ப்ராப்ளம் என்னடா புல்லுக்குள்ளாம் பூந்து போறான் பாரு இப்ப இவன். பாருங்க என்ன பேர் சூப்பர் காரா இருக்கும் பாரு, புல்லுக்குள்ள பூந்து போகுதுங்க காரு, காமெடியா இருக்குங்க கேமு. அவன் என்ன சொல்றான்னா என்னோட பீட்டு 120 செகண்ட்ல அவன் இந்த ரேஸ் முடிச்சிட்டானா, நீ முடிச்சனா உனக்கு வந்து நான் தரேன், என்ன மாதிரி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேஸை முடியறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது அட்டம் நாங்கள் பார்த்தா வீடியோலாம் கட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கீங்க. டப்புன்னு இந்த ரைட்டில் குத்தா எப்படிங்க ஸ்பீடாக போக சொன்னா, டப்புன்னு ரைட்டில் குத்தா எப்படி எனக்கு புரியல. ஆனால் ஸ்பீடாக போனோமா எதுவும் இது வேற ஒன்று சும்மா ட்ரிஃப்ட் அது இதுன்னு காமிச்சு. இந்த கார் வேற பூஸ்ட் வேறு குத்துறான், அதனால பூஸ்ட் குத்தே போக வேண்டியதாக இருக்குது. அதுக்குன்னு கொடுக்க முடியுமானா அதுவும் கிடையாது. கொடுக்கலாம். ஸ்டேட் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் போட்டு நம்ம ஈஸியாக போயிடலாங்க. ஆனால் டப்புன்னு சைடில் வந்துருந்துங்க, நானா முன்னாடி போயிட்டு வரேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் கிரிஃப்ட் ஆயிடுச்சுங்க. நாங்களே இந்த இப்படியாவே இது போயிடும் சரி வீடியோ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணலாம் தான் பார்த்தோம். ஆனால் கரெக்டாக நாங்கள் மறுபடியும் இங்கே பாருங்கள் இன்னொரு முட்டு நாங்கள் அதனால மித்தி 11 செகண்ட்ஸ் முடிச்சானே. பட் ஆனால் நாங்கள் கரெக்டான செகண்ட்ஸ்குள்ளே நாங்கள் முடிச்சிட்டோங்க. 120 செகண்ட் நாங்கள் முடிச்சதே சிரிப்பு தாங்க. அதாவது 2 நிமிஷங்க, 2 நிமிஷத்துல முடிக்க முடியுமா எனக்கே தெரியல. கேம்ஸு கரெக்டாக நாங்கள் இந்த ரேஸை முடிக்கும் போது எவ்வளோ செகண்ட்ஸ் நோட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஸ் போயிட்டுருக்கு. நானும் செக் பாயிண்ட் நிறைய இருக்குங்க. ஆனால் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு மாற்றி போயிட்டுங்க. எவ்வளோ இருக்குன்னு காமிக்கவே இல்லை. நாங்கள் வேற கார் மாற்றிலாம் தான் பார்த்தோம். சரி இதிலே போயிட்டு வந்துடும், அவங்க கார்லேயே அவனை பீட் பண்ணுறது தானே கொஞ்சம் கெத்து அப்படின்ட்டு போயிடலாம். எகுறான் இதோட தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். பேக் லிஃப்ட் அடிக்குன்னு பார்த்தேங்க, ஆனால் கரெக்டாகவே வரல. வண்டி வந்து கோளாறாகுதுங்க, கண்ட்ரோல் சரியில்லை. அவன் தான் சொல்லுவேன் நான். 120 செகண்ட் தானே கம்மியான செக் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட 20க்கு மேலே இருக்குங்க செக் பாயிண்ட்ஸ். ஆனால் மொத்தம் எத்தனை செக் பாயிண்ட் நீங்கள் எண்ணிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க ப்ளீஸ். அவ்வளோதாங்க முடிஞ்சிருங்க. இப்போ நம்ம அடுத்த மிஷின் வந்து அடுத்த பாட்டில் பார்ப்போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.